வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஒரு ட்ரெண்டோட போயிடுவோம் அப்படியே. ரைட்டு, அப்பா கேட்ட வந்துருச்சா? அப்பா என்ன பாரி உங்களுக்கு நேரம் தெரியல? ஏன் சொல்லுங்க. யாரோ வாப்பான்னு கூப்பிட்டுருக்காங்க, என்ன வாப்பான்னு கூப்பிடுறான்னு அந்த மாதிரி எல்லாருமே அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு சரி ஓகே ரைட். பையனுக்கு பேர் வச்சாரு, அது ஒரு விழால ஜெயகடா தான் வாப்பான்னு கூப்பிட்டு ரைட்டு. வளர்ந்து வந்து பேர் வைக்க சொன்னா கரெக்டா வைக்கணும். ஜெயகடானா பேர் வைப்பீங்க, அதான் நடக்கலாம். சரி, இது எல்லாருமே பேசிட்டு இருக்காங்களே, சரி நம்மளும் லைட்டா ஏதாவது தொட்டுட்டு போலாம் அப்படின்னா ட்ரெண்டோட போயிடணும் பாரு. ஆனா டாபிக்கே இன்னைக்கு வேற. 2 விதமான சம்பவங்கள் குறித்து வந்து பேச போறோம். பாஜகவை சேர்ந்த ப்ரொஃபசர் ராம ஸ்ரீனிவாசன் அப்படின்னு அவரு ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹோட்டல்ல போய் உட்காந்துட்டு ஹலால்லாம் வந்து பண்றீங்க, வேற ஏதாவதுனா வந்து இஸ்லாமியர்கள் சாப்பிட மாட்டாங்கல்ல, நாங்க மட்டும் வர்றதுக்கு எதுக்கு ஹலால் பண்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு சீரியஸா கேட்டு அதுக்கப்புறம் சும்மா காமெடி பண்ண அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அந்த வீடியோ தான் அவர் நான் ஃபர்ஸ்ட் முதல்ல பாக்குறேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வீடியோ வந்து நிறைய வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஒரு மாநாடு நடத்திட்டு இருக்கோம், ஜாதி சங்க மாநாடு, ரெட்டியார் மாநாடு போல மாநாடு நடத்திட்டு இருக்கோம். வெளியில கோட்டை மாதிரி இருந்துச்சு, உள்ள வரும்போது எனக்கு புரியல. ஆனா இப்போ இந்த ஜனத்தெல்லாம் பார்த்தா தான் புரியுது, தமிழ்நாட்டையே நம்ம கோட்டை தான் வந்து ஆளுது போல அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்காரு. ஒருத்தர் வந்து நடுவில் பூந்து வந்து அண்ணனாலதான் வந்து பாத்தீங்கன்னா டோல்கேட்ல எதுலையுமே நம்ம வந்து காசு கட்டாம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டுக்கு வந்து டோல்கேட்ல காசு கட்டாம வந்திருக்கோம், அதுக்கு அண்ணன் தான் காரணம் அப்படிங்கிற இந்த கேரக்டர் நான் வந்து இந்த 2 வீடியோல தான் பார்த்தேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, மதுரையில திருமலை நாயக்கர் அந்த மஹால் இருக்கும், அங்க வந்து நிறைய பேர் நின்றுட்டு நாங்கெல்லாம் வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க, நாயக்கர் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவங்க, தமிழ்நாட்டுல வந்து தமிழ் தேசியம்ன்ற பேர்ல சீமானன் தப்பா வந்து பேசிட்டு இருக்காரு, எங்களால தான் ஆட்சியை பிடிக்க முடியும், அவர் நிறைய விஷயம் சொல்றான், திமிரா பேசுறான், தப்பா பேசுறான், இனக்கலவரத்தை தூண்டும் விதமா பேசுறான். இந்த 2 சம்பவத்தையும் நான் பார்த்தேன். இது குறித்து தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் இல்லையா? இதுல என்ன அப்படின்னா, இந்த சம்பவங்களை வைத்து பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்குலைவதற்கு யார் காரணமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. நீங்க வரலாறு பேசுங்க, நீங்க அரசியல் பேசுங்க, இல்ல ஏதோ ஒரு கருத்தியல் பேசுங்க, இதெல்லாம் அது உங்க பட்ட விஷயங்கள், அதுல எல்லாம் நாங்க தலையிட விரும்பல. இப்ப நீங்க தெலுங்கு தேசியம் அப்படின்னு நீங்க பேசும்போது அந்த குப்பை பயலுக அப்படின்னு நாங்க வந்து தெலுங்கு தேசியம் பேசுறவங்கள யாராவது சொல்றோமா? அது கரெக்ட் தான். தமிழ் தேசியம் கரெக்டா, தெலுங்கு தேசியமும் கரெக்ட் தான். ஆந்திராவில பேசக்கூடிய தெலுங்கு தேசியத்தை நாங்கள் வரவேற்கிறோம். அப்ப நாங்க வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கர்களையோ இல்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய உரிமைகளை பேசுவதோ, அவங்களோட மொழி உரிமையை பற்றி பேசுவதையோ நாங்கள் என்னைக்குமே விமர்சிச்சோ இல்ல எதிர்த்தோ பேசியதே கிடையாது. மிக குறிப்பாக தெலுங்கு தேசியம் பேசுபவர்களை குப்பை கூலங்கள்னு நாங்க சொன்னதே கிடையாது. இப்ப நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, சரி அதுக்கு முன்னாடி வந்து யாரு என்னன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கும், அதற்காக அந்த காணொலி, அந்த நபர் பேசிய காணொலியை நாங்க இங்க போடுறோம், நீங்க முதல்ல அவர் என்ன பேசியிருக்காருன்னு கேட்டுட்டு வந்துருங்க, மக்களுக்கு தெரியட்டும். ஏன்னா நிறைய பேர் பாத்துருக்க மாட்டாங்க. கஸ்தூரி பேசியது கண்டனத்திற்குரியது, அதுல எந்த விதமான செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது. சும்மா தமிழ்நாட்டை வந்துட்டு தமிழன் தெலுங்குன்னு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. கஸ்தூரி செஞ்சிருந்தாலும் தப்பு தான். அது என்ன தமிழ? கருணாநிதி தெலுங்குறா, ஸ்டாலின் தெலுங்குறா? தெலுங்குன்றக்கு என்னங்க வரையறை வச்சிருக்கீங்க? சும்மா தமிழ் தேசியன்ற பேர்ல சில குப்பை கூலம் எல்லாம் எதுவும் பேசிட்டு தெரியுது. யாரு தெலுங்கு யார் தமிழன்? ஒருத்தர் ஜாதியை வச்சுட்டு தமிழனா தெலுங்குனா சொல்லுவீங்களா? நீதிபதி என்ன சொன்னார்? ஆனந்த வெங்கடேசன் தெலுங்கர்கள் எங்க இருந்தோ வந்தவங்க இல்ல, இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து உருவானவங்க தானே சொல்றாரு. தெரியுமா உங்களுக்கு? ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுக்கு அப்புறமா குலோத்துங்கன் வந்தார். அதுக்கப்புறமா வந்த சோழ மன்னர்களுக்கு பேர் என்ன தெரியுமா? ஹிஸ்டரியில படிக்க சொல்லுங்க. தெலுங்கு சோழர்கள்னு பேர். தஞ்சாவூரை ஆட்சி செய்த சோழர்கள் தெலுங்கு சோழர்கள்னு பேர். எப்படி வந்து தெலுங்கு? நம்ம நிர்வாக வசதிக்காக மாநிலங்களை பிரிக்கிறோம், மக்களை பிரிக்கலையே. தமிழ்ல வந்த முதல் திரைப்படம், எனக்கு அந்த திரைப்படம் பெயர் நினைவில் இல்லைங்க, முதல் திரைப்படம், அதுல எல்லா வசனமும் தமிழ், பாட்டெல்லாம் தெலுங்கு. அப்படிலாம் யாரும் பிரிச்சு பார்க்கலைங்க. இங்க உள்ள தெலுங்குன்னு நீங்க சொல்றவங்க எல்லாம் இங்க தமிழ்நாட்டுல உட்கார்ந்துகிட்டு தெலுங்கு மொழி இலக்கியம் எழுதிட்டு இருக்காங்களா? தெலுங்கு கீர்த்தனை பாடிட்டு இருக்காங்களா இங்க உள்ளவங்க எல்லாம்? பந்தலுக்கு வெளியிலே கோட்டை போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதற்குள் ரெட்டியார்கள் எல்லாம் அமர்ந்திருப்பதை பார்த்தால் தமிழகத்தில் ரெட்டியார்கள் கோட்டையை பிடித்து விட்டார்கள் என்று தோன்றுகிறது. மன்னிக்கவும் இடையூறுக்கு. வழிநெடுக டோல்கேட்டை ஃப்ரீ செய்த நம்முடைய இனத்து சிங்கம் அவர்களுக்கு இன்னொரு முறை பலத்த கரவொலி எழுப்புமாறும் தொந்தரவுக்கு மன்னிக்கவும். இப்ப இந்த அளவிற்கு இவர் அநாகரிகமாக பேசுவதற்கான காரணம் என்ன? இப்ப தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு பேசுனா இவருக்கு ஏன் எரியுது? இப்ப அவரு தன்னை தமிழர்னு உணர்றாருன்னு வைங்க. இப்ப அவர் தன்னை தமிழர்னு உணர்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆளணும், இந்த மண்ணுடைய உரிமை என்பது இந்த மண்ணின் மக்களிடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதுலாம் இவருக்கு ஏன் எரிச்சல் வருது? இப்ப அந்த காணொலியிலேயே அவர் அந்த காணொலியில வேற ஒரு இடத்துல பேசிய அவர் ரெட்டி மாநாடுகள்ல கலந்துகிட்டு அவர் பேசி இருக்கிறத தான் நீங்க பாத்தீங்க. இப்ப நான் கேட்கறது என்னன்னா, தன்னை ஒரு ரெட்டியாக சொல்லிக் கொள்ளக்கூடியவர் அவர் என்ன பேசுறாருன்னு பாருங்க. கோட்டைகள்ல தெலுங்கர்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆள்றது அப்படின்ட்டு அதை ஒரு பெருமை அடிக்கிறார்.
நம்ம கோட்டை தான் இப்ப ஆளுது. ஏன் இப்ப யாரு குப்பை கூல மாதிரி பேசுறது, யாரு குப்பத்தன மாதிரி பேசுறது, யாரு கிறுக்க மாதிரி பேசுறது கேக்குறேன். கிறுக்க மாதிரி இல்ல, தெளிவா தான் பேசுறாரு. அப்ப எவ்வளவு தெளிவு இருந்தா எங்கேயோ இருந்து வந்த நீங்க தமிழ்நாட்டு கோட்டையை ஆளணும்னு ஆசைப்படலாம். இந்த மண்ணின் மைந்தரா இருக்கக்கூடிய நாங்க தமிழ்நாட்டு கோட்டையை ஆளணும்னு நீ யோசிக்க கூடாது, பேசக்கூடாது. அப்படி பேசுனா குப்பை கூடம்னு நீ பேசுவ. இதுதானே என்ன மாதிரியான உளவியல் இதெல்லாம்? நீங்க என்ன சொல்லலாம்? இங்க பாருங்க, நாங்க இந்த மண்ணுல இருக்கிறோம், இத்தனை ஆண்டு காலமாக இருக்கிறோம், எங்களுக்கு இந்த மண்ணுல உரிமை இருக்கு, இதை எவனா மறுத்தானா? எந்த தமிழ் தேசியவாதியாவது இதை மறுத்தானா? நாங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம் இந்த லேண்ட்ல. இது யாரா மறுத்தமா? யாருமே இதெல்லாம் மறுக்கல. சரி, உங்களுடைய ஜனத்தொகைக்கு ஏற்ப, நல்லா கவனிங்க, உங்களுடைய ஜனத்தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடுகள் பெற்று அரசியல் அதிகாரத்தை அடையுங்கள், இதை நாங்களே சொல்லியிருக்கோமா இல்லையா? அப்ப நீ என்ன சொல்ல வர? என் ஜனத்தொகையோட ரெப்ரசன்டேஷனெல்லாம் நான் இருக்க மாட்டேன், நான் ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டை ஆளணும் பியா, ஆதிக்கம் செலுத்தணும். அப்ப இதுதான் நாங்க சொல்றோம் ஆதிக்க தெலுங்கர்கள். இந்த இடத்துலதான் நாங்க விமர்சனம் பண்றோம். உங்களுடைய ஜனத்தொகைக்கு ஏற்ப நீங்க இடஒதுக்கீடு பெறுவதையோ, வேலை வாய்ப்பு பெறுவதையோ, அரசியல் அதிகாரம் பெறுவதையோ நாங்கள் இங்கே எதிர்க்கவே இல்லை. மாறாக உங்களுடைய ஜனத்தொகையை விட அதிகமாக அரசியல் அதிகாரம் பெறுவதையும், அதிகமாக எம்எல்ஏ சீட்டுகள் பெறுவதையும், அதிகமாக எம்பி ஆகிறதையும், அதை அடையிறதுக்காக ஒரு பக்கம் இந்துத்துவா அப்படின்ட்டு போறதும், ஒரு பக்கம் திராவிடம்னு பேசுறதும், தேவைப்பட்டா 2 பேரும் சேர்ந்து உட்காந்து கூட்டம் போடுறதும். இப்ப அந்த ரெட்டி மாநாடுல நீங்க அங்க உட்காந்துருக்கவங்க எல்லாம் யாருன்னு போய் பாருங்க, எல்லா கட்சிக்காரங்களும் இருப்பாங்க. ஆமா, ஏன்னா அது ஜாதியா தானே. நீ உண்மையாவே ஒரு இந்துத்துவவாதியா இருந்தா அங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிக்காரங்க கூட நீ உட்காந்துருக்கவே கூடாது. சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லி பேசுறவங்க கூட நீ போய் ஒரு மேடையில உட்கார்ந்து இருக்க கூடாது. ஆனா நீ உட்காருவ. ஏன்னா அங்க தெளிவா தெரியுது, இது என்னுடைய சமூகம், என்னுடைய சமூகம் ஆளணும். எங்க ஆளணும்? ரெட்டிகள் எங்க ஆளணும்னா அங்க ஆந்திரால ஆளணும், அதுல எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனா ரெட்டிகள் தமிழ்நாட்டுல ஆளணும்னு பேசுறது எவ்வளவு பெரிய எரிச்சலா இருக்கு. இப்ப இந்த ஆளு சங்கி, இந்த சங்கிக்கு புரியுற மாதிரியே நான் சொல்றேன். எக்ஸாம்பிள், இப்ப பாஜக இருக்கு, ஆர்எஸ்எஸ் இருக்கு, இல்ல ஒரு இந்துத்துவ மடம் இருக்கு. சரி, இந்த இந்துத்துவ மடத்திற்கோ, இந்த ஆர்எஸ்எஸ்க்கோ, பாஜகவுடைய தலைமைக்கோ ஒரு கிறிஸ்துவர், ஒரு இஸ்லாமியர் தலைமையேற்க இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? லாஜிக் இடிக்குதுங்க. எந்த அளவுக்கு இவங்க எரிச்சல் பண்றாங்கன்னா, இந்து கோயில்களுக்குள்ள அறநிலைத்துறையின் மூலமாக வேலை வாய்ப்பு பெற்று வருபவர்கள் ஹிந்துக்களாக மட்டும்தான் இருக்கணும், பிற மதத்தவர்களாக இருக்கக்கூடாதுங்கிறது பாஜக சொல்லுதா சொல்லலையா? சொல்லுது. எத்தனை முறை நீ போராட்டம் பண்ணிருக்க? தமிழக அரசு அந்த கண்டிஷன் வைக்கல. தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸாம் அதுல தகுதியோட வந்துட்டு அதுங்க எந்த மதத்தவரா இருந்தாலும் இந்த துறையில அவங்களுக்கு அவங்களுடைய குவாலிபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்பு போடுறாங்க. இப்ப நான் கேக்குறது, அங்க ஏன் இந்த பிரச்சனை? அப்ப ஒரு ஹிந்துக்கள் கூடக்கூடிய ஒரு இடத்திற்கு கணக்கு எழுதுற வேலைக்கும் கூட அங்க ஒரு ஹிந்து தான் வரணும்னு நீ பேசுற. இன்னொரு பக்கம் என்ன சொல்ற? ஹலால் செஞ்ச உணவை நான் சாப்பிட மாட்டேங்கிற. அந்த வீடியோவும் போடுவீங்களா? இருக்கு, அதையும் போடுறேன். அந்த வீடியோ இவர் என்ன பேசுறாருன்னு பாருங்க. இதே நபர், ஒரே நபர், ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு, சேரு வேற எதுவும் இல்ல, சேத்துல ஒரு காலு. அவர் என்ன பேசிருக்காருன்னு கேட்டுவாங்க. தம்பி, நீங்க ஹலால் பண்ணி தானே பண்றீங்க? ஓனர் இந்துவா முஸ்லிமா? ஓனர் இந்து. சாப்பிட வர கஸ்டமர்லாம் எல்லா மக்களும் வராங்கல்ல? எல்லா மக்களும். பிறகு ஹலால் பண்றீங்க? ஹலால் பண்ணது அது முஸ்லீம் உடம்படி ஓடி தானே பண்றீங்க, ஏன் பண்றீங்க? இப்ப நாங்களாம் எப்படி சாப்பிடுறோம்? அவங்களும் வரணும் அப்படின்னா எல்லா மக்களும் வராங்க. நாங்க வரமாட்டோம்ல, அப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்க? சென்னையில எல்லா ஹோட்டலையும் ஹலால் தானே பண்றாங்க. சென்னையில சார், தமிழ்நாட்டுல, இந்தியா போறான். சும்மா கிளாரிபிகேஷன் தான். அப்ப இந்த ஹலால் செய்யப்பட்ட இதை இவர் எடுத்து சாப்பிட மாட்டாராம். ஏன் சாப்பிட்டா என்ன ஆயிரும்? உனக்கு என்ன ஆயிரும்? சாப்பிட்டீங்கன்னா எல்லா உணவும் எப்படி போதோ, நீங்க அங்க ஹலால் செய்யப்பட்ட உணவோ ஹலால் செய்யப்படாத உணவோ அது உங்களோட வாயில இருக்கக்கூடிய உமிழ் நீர்ல அது கலந்து அது ஒரு அளவு செரிமானமாகி, இதெல்லாம் சயின்ஸ்ல சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்க வாயில தானங்க சொல்றேன், இல்லங்க. அதுக்கப்புறம் அதுல சயின்ஸ் சொல்லி கொடுக்கணுங்க. ஏன்னா அந்த சயின்ஸ் தெரியாதனால தான் கிறுக்கனுங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க. அந்த சயின்ஸ் தெரிஞ்சிருந்தா தமிழ் தேசியம் எந்த அளவுக்கு ஒரு அறிவியலான தத்துவம்ங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த தொண்டைக்குழிக்குள்ள நீ போனீங்கன்னா அதுக்கு நீ என்ன பூஜை பண்ணினாலும் புனஸ்காரம் பண்ணினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ ஏதான் சொல்ற தமிழர்கள் கோயில்ல படைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையாவது முஸ்லாமியர்கள் வாங்குறாங்களா, வாங்குறது இல்லைன்னு சொல்லி நீயே அதை குறையா சொல்ற. அதுக்கப்புறம் நீயும் அதே பண்ற. என்ன அப்ப என்ன சொல்ல வர?
நீ சமத்துவம் வேணும், சகோதரத்துவம் வேணும்னா நாங்க சாப்பிடுற மாதிரி நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்லணும். இதையும் சொல்ற, அதுக்கப்புறம் ஹலால் பண்ணாத நாங்களும் சாப்பிட மாட்டோமே, சாப்பிடணும் எந்திரிச்சு போயிருக்க வேண்டியதானே, எதுக்கு உட்காந்து தின்னுட்டு இருக்கு? அதுக்கப்புறம் ஜோக் பண்ணாராம், அப்புறம் அவரு சிரிக்கிறாரு. அப்பவே எனக்கு ஒரு மானஸ்தானா இருந்தா அந்த இடத்துல சாப்பிடறத விட்டுட்டு கையை உதறிட்டு போயிருக்கணும். இங்க ஒரு ஹைபிரிட்டா இருக்காரு. எங்க அந்த சைடு போயிட்டு ஒரு சாதியே ஒரு வன்மம் இருக்கும், இங்க போய் வந்து சங்கீதம் பாருங்க. நீங்க தெலுங்கர்கள் தமிழ்நாட்டை ஆளணும்னு பேசிப்பாரு. இதுல ஒரு கொடுமை என்னன்னா, இங்க ப்ரொஃபைலுக்குள்ள போய் பார்த்தேன், யாருன்னு நமக்கு தெரியல சொல்லி உள்ள போய் பார்த்தா அவர் என்ன போட்டு வச்சிருக்காப்புல, இந்த திருப்பரங்குன்றத்தை மீட்கிறதுக்கு வேலை எடுத்துட்டுலாம் போயிருக்காப்புல. அந்த கலவரத்துக்காக அதிகமான வேலையை செஞ்சது இந்த நபர் தான், உழைச்சிருக்காரு. கலவரத்தை எப்படியாவது மத கலவரத்தை தூண்டி விட்டு, இப்ப புரியுதா தமிழர்களுக்குள்ள சண்டை மூட்டி விடுறது யாருன்னு தெரியுதா? அந்த நபருடைய ட்விட்டர் ஐடிகளை போய் பாருங்க. திருப்பரங்குன்ற மத இஷ்யூவை கலவரமா கொண்டு வருவதற்கு அத்தனை வேலையும் பண்ணி விட்டுருக்காப்புல ப்ரொஃபசர் ராம ஸ்ரீனிவாசன். அங்க அதனால வந்து பிரிவென்டிவ் அரெஸ்ட் ஆயிருக்காப்புல. இதெல்லாமே நடந்திருக்கு. இதைத்தான் நாங்க சொல்றோம். ஒரு பக்கம் திராவிடம்ங்கிற பேர்ல தமிழந்தல்ல மிளகா அரைக்கிறாங்க, மறுபக்கம் இந்துத்துவாங்கிற பேர்ல தமிழந்தலையில மிளகா அரைக்கிறவன் யாருன்னு பார்த்தா எல்லாம் ஒரே ரெட்டி மாநாடுலயும் நாயுடு மாநாடுலயும் வந்து மனவாடிக்கிறாங்க. இதுதானே நடக்குது. இங்க உட்காந்துட்டு குப்பை கருத்தியல் தமிழ் தேசியம், குப்பக்குளம் செருப்பு கருத்தியல் தெலுங்கு தேசியம். எரியுதா உனக்கு? மல தேசியம் தெலுங்கு அரசியல் சொன்னா எரியுமா உனக்கு? அப்ப தமிழர்கள் மட்டும் உட்காந்து தமிழ்நாட்டிலே உட்காந்துக்கிட்டு குப்பை கருத்தியலு, குப்பை கூலங்களு, என்ன திமிரு இதுகளுக்கெல்லாம்? எவ்வளவு திமிரும், எவ்வளவு பெரிய எகத்தாளமும், எவ்வளவு பெரிய ஆணவமும், எவ்வளவு பெரிய ஆதிக்க சிந்தனையும் இருந்தா இந்த மாதிரியான பேச்சுக்கள் வரும். இப்ப தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு சொல்றது உனக்கு ஏன் எரியுது? இப்ப இந்தியாவை ஹிந்து ஆளணுமா ஒரு முஸ்லீம் ஆளணுமா? நீ சொல்லு. அவர் இந்து தான் ஆளணும்னு நினைப்பாரு. அப்ப மட்டும் உனக்கு இந்து தான் நொட்டணும். அப்ப அது நியாயம். ஏங்க இது இந்துக்களின் பூமிங்க அப்படின்னு பேசுற, இது தமிழர் பூமியா இல்லையா? தமிழ்நாடு தமிழர் பூமி. அதுல இவர் பெரிய அறிவியல், அறிவியலை வந்து அப்படியே ஆரம்ப காலகட்டத்துல இருந்து அப்படியே படிச்சு கிழிச்சவர். அறிவியல் என்ன தற்குறித்தனமா பேசிக்கிட்டு தெலுங்கு சோழர்கள் யார சொல்ற நீ? இதுக்கு ஏற்கனவே நீங்க விளக்கி இருக்கீங்களே, எத்தனை முறை சொல்றது? குலோத்துங்கன் சாளுக்கிய மரபு, அவங்க அதனால நாங்க வர தமிழர் மரபுன்னு நாங்க சொல்லிக்கிறது இல்ல. ஏன்னா சாளுக்கியனுடைய மகன். ஆனா சாளுக்கியரே தெலுங்கர் கிடையாது. முதல்ல நீங்க இந்த என்னதான் உருட்டுனீங்கனாலும் சாளுக்கியர்கள், அவங்க சாளுக்கியர்கள் தெலுங்கர்களா இல்ல, அவங்க தாய்மொழி வேற, கன்னடம் தான். அதே போல விஜயநகர பேரரசை நீங்க எடுத்தீங்கன்னா அதுவும் தெலுங்கர்களா? கிடையாது. விஜயநகர பேரரசுல நிர்வாகிகளாக இருந்து இங்க வந்தீங்க பாருங்க தமிழ்நாட்டுக்கு, இவங்கதான் தெலுங்கர்கள். விஜயநகர மன்னர்கள் துளுவர்கள், கிருஷ்ணதேவராயெல்லாம் துளு. எதுவுமே தெரியாம வரலாறுல அப்படியே எல்லாத்தையும் பூசி முழுகிறது. இப்ப துளுவும் தெலுங்கு ஒன்னா? எவ்வளவுக்கு, அதாவது எப்படி வரலாறு திரிக்கிறாங்க பாருங்க. அவங்க துளுவர்கள், விஜயநகர பேரரசுடைய மன்னர்கள் துளுவர்கள். அவங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த இங்க வந்தவங்க தான் நிர்வாகிகளாக வந்துட்டு அவங்களுக்கு துரோகம் பண்ணீங்க. திருமலை நாயக்கர் செஞ்சது துரோகம் தானே. இவங்கெல்லாம் சொல்லுவாங்க விஜயநகர பேரரசு தான் வந்து இஸ்லாமிய படையெடுப்புகளிடம் இருந்து இந்தியாவை காட்டது, தென் தமிழகத்தை பாதுகாத்தது அப்படிலாம் பேசுறாங்கல்ல. அந்த விஜயநகரம் கடைசி மன்னனை யாரு கொலை செய்வதற்கு, அவருடைய ஆட்சி அதிகாரத்தை வீழ்த்துவதற்கு யாரு காரணமா இருந்தா? அதுவும் இஸ்லாமியர்களோட துணை கொண்டு. ஒரு ஹிந்து அரசனை இஸ்லாமியர்களோட துணை கொண்டு கோல்கொண்டா சுல்தானையும் பிஜப்பூர் சுல்தானையும் தமிழ்நாட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து அவங்களுடைய படையின் உதவி கொண்டு வேலூரை ஆட்சி செய்து கொண்டிருந்த விஜயநகர மன்னன், கடைசி மன்னனை விரட்டி விட்டு அவரோட ஆட்சி அதிகாரத்தை இழக்க செய்தது திருமலை நாயக்கர். அதாவது அவரு துளுவர். துளுவருக்கு துரோகம் செய்த தெலுங்கர் திருமலை நாயக்கர். இஸ்லாமிய படையெடுப்ப 300 வருஷத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு வரலாறும் தெரியல, டைம் லைனும் தெரியல, டைம் ஸ்கேலும் தெரியல. 1600 நான் போட்டு தெளிவா பதிவு போட்டிருக்கேன். 1638 போட்டிருக்கேன். இவங்க மாலிகாஃபூர் தானே படையெடுத்து வந்தாங்க. மாலிகாஃபூர் வந்தது எந்த காலம்? 300 வருஷத்துக்கு முன்னாடி. ரொம்ப தூரம். 300 வருஷத்துக்கு முன்னாடி மாலிகாஃபூர் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். அந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன படை இருந்துச்சு, அங்க வந்து இங்க ஆட்சி செஞ்சாங்க. ஆனா அந்த ஆட்சி என்பது வெறும் 38 வருஷம் தான் மொத்தமாவே. அந்த 38 வருஷத்திலேயே கிட்டத்தட்ட 7 சுல்தான்கள் வந்து ஆட்சி செஞ்சாங்க. அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு கடைசியில ஒண்ணும் இல்லாம போயிட்டு அவங்க விரட்டி அடிக்கப்பட்டாச்சு. அதுக்கப்புறம் 300 வருஷம் கழிச்சு திரும்ப இஸ்லாமிய படையெடுப்ப தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்தது திருமலை நாயக்கர். மறுக்க முடியுமா? என்ன ஆதாரம் வேணும்? எடுத்துட்டு வந்து எவ்வளவு பெரிய வரலாற்று கொம்பனா இருந்தாலும் வந்து பேச சொல்லுங்க. இதை எவ்வளவு பெரிய மறைச்சிக்கிட்டு போறீங்க? பஜ்பூர் சுல்தான் உள்ள கொண்டு வந்தது யாரு? திருமலை நாயக்கரு.
கோல்கொண்டா சுல்தான் உள்ள கொண்டு வந்தது யாரு? திருமலை நாயக்கர். அவங்க 2 பேரும் சேர்ந்துகிட்டு மதுரைக்கு படையெடுத்து வரும்போது அவங்க கிட்ட பணத்தை கொடுத்து மதுரையை மீட்டது யாரு? பணத்தை கொடுத்து, சண்டை போட்டு இல்ல. ஐயா ராஜா இந்தாங்க காசு எடுத்துக்கோங்க, இதுக்காக தானே வந்தீங்க, ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்குவோம், நான் வாட்டி இங்க ஆண்டுக்கிறேன், நீங்க வாட்டி அந்த பக்கம் ஆண்டுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு சண்டை போட்டு செத்துருக்கணும்ல நல்ல மனுஷனா இருந்தா. ஒரு வீர மரணம். நீங்க இந்து தர்மத்தை காதன எதுக்கு போய் நீங்க அவங்க சுல்தான்கிட்ட போய் உதவி கேட்ட? அப்ப உங்களுக்கு தேவைன்னா அப்படி ஒரு பிராக்மெண்ட் ஆஃப் ஹிஸ்டரி வச்சுட்டு மழுப்பிட்டு போறது. இதை திரும்ப திரும்ப பதிவு பண்ணுங்க. இந்த பொய்களுக்கு இதுதான் பதில். அப்ப இவங்க இங்க தமிழ்நாட்டுக்கு வந்ததால தமிழர்களுக்கு எந்த வித நன்மையும் இதுவரையும் இருந்ததில்லை, இருக்க போவதும் இல்லை இவர்களால. இவங்க இன்னைக்கும் என்ன நினைக்கிறாங்க? தமிழ்நாட்டை ஆட்சி செய்யணும். இல்லைங்க, இப்ப இந்த ஜாதிய மாநாட்டிலே அவர் என்ன சொல்றாரு, உள்ள வருமா அந்த கோட்டை மாதிரி பார்த்தேன், நம்ம கோட்டை தான் இப்போ நடக்குது, ராஜ்யம் நடக்குது அப்படின்னா, சோ அவரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஆட்சி தான் நடக்குதுங்களா? அப்புறம் ஏன் வந்து தமிழ் தேசியத்துக்கும் எதிராக இருக்காரு? அப்ப ஒருத்தர் அந்த ஆட்சி நடக்கிறதுனாலதான் நாங்க எதிர்த்து பேச வேண்டியது இருக்கு. இங்க தெலுங்கர்கள் பாவம் அவங்களுடைய மக்கள் தொகை விகிதாச்சாரத்துக்கு அடிப்படையில் தான் அதிகாரம் பெற்றிருக்காங்கன்னா நாங்க ஏன் கோவப்பட போறோம் அவங்க மேல? என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லையே. இந்த மாதிரி உங்களை மாதிரியான ஆட்கள் திமிரு பிடிச்சி பேசிக்கிட்டோம் செயல்பட்டுக்கிட்டோம் தமிழ் தேசிய கருத்தியல் வளரக்கூடாது, வளர்ந்தா தமிழை வளர்ந்துருவான். ஏன் இவ்வளவு வெறுப்பு? நம்மளோட அதிகாரம் பறி போயிடுவாங்க. தமிழை வந்து உட்காந்துட்டானா இந்த மண்ணின் மைந்தன் இந்த மண்ணை ஆளுவதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப நாங்க ஆந்திரால ஆளணும்னு பேசிட்டு இருக்கோமா? கர்நாடகத்தை நாங்க ஆளணும்னு பேசிட்டு இருக்கோமா? குஜராத்தை நாங்க ஆளணும்னு பேசிட்டு இருக்கோமா? எங்கேயாவது ஒருத்தன் அப்படி பேசியிருக்கானா? ஒரிசால ஒரு தமிழன் பாண்டியன்கிற ஒரு ஆளு அவர் ஆட்சியை இதுக்கு உட்காரல, அவர் சிஎம் கேண்டிடேட்டா வரல, இவருக்கு கூட துணை அதாவது கூட இருந்து ஹெல்ப் ஆலோசகரா இருக்காரு. ஆலோசகரா இருந்தா இவர் மூலியமா இவர் தான் ஆளுவாரு. அந்த பாண்டியன்கிற தமிழன் தான் ஆளுவான். தமிழன் வந்து ஒரிசாவை ஆள்றதா பிஜேபி பிரச்சாரம் பண்ணுச்சா இல்லையா? அப்ப இல்ல ஒரிசாவை தமிழன் ஆளணும்னு நாங்க பேசணுமா? போய் பாரு. நல்லவனா இருந்தா நாங்க பேசின வீடியோ போய் பாரு. அவன் நியாயத்தை பேசுறான், அதனால நம்ம நியாயத்தை புரிஞ்சுக்கோங்க, பாருங்க எவ்வளவு உஷாரா இருக்காங்கன்னு சொன்னோம். நம்ம தெளிவா என்ன சொன்னோம்? அவர் அங்க வந்து இருக்கிறது தேவையில்லை, அவர் இங்க வந்துடட்டும், தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் ஆலோசனைகளை கொடுத்து அவர் இங்க இருக்கட்டும், அவருக்கு இங்க அரசியல் வரணும்னா இங்க வந்து கூட அரசியல் செய்யட்டும், தாய்மண்ணுக்கு திரும்புங்கன்னு நாங்க சொல்லுவதற்கான மரியாதை கிடைக்கும். தாய்மண்ணுக்கு திரும்புங்கன்னே நான் பேசியிருப்பேன். எதுக்கு அங்க உட்காந்துட்டு அவங்க கிட்ட போயிட்டு நீங்க வாங்க இங்க வந்து நீங்க இங்க சேவை செய்யறதுக்கு இங்க இருக்கு வாங்க, தமிழ்நாடு உங்களுக்கு கூப்பிடுது வாங்கன்னு நம்ம பேசியிருப்போம். இப்பவும் அதுதான் நான் சொல்றோம். அங்க அவர் இருந்துட்டு கஷ்டப்படணும் இல்ல, அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள அவர் அரசியல் பேசட்டும். இதுதான் நாங்க மற்ற தேசியங்களுக்கு கொடுக்குற மரியாதை. ஆனா நீங்க ஒரு பக்கம் ஒரிசான்னு வரும்பொழுது அங்க தமிழன் வெளியில இருந்து வந்தவன், ஆனா தமிழ்நாடுன்னு வரும்போது தமிழன் தெலுங்கன் என்று பிரித்து பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? ஏன் பேசக்கூடாது? பதில் சொல்லு. நீ அங்க பேசுனீல பாண்டிய ஹிந்து தானே, பாண்டிய ஹிந்து தானே, ஏன் பேசுன? அவரும் ஹிந்து இவரும் ஹிந்து சொல்லிருக்கணும். நீ அங்க அது நீ செய்யல. அப்ப உனக்கு எல்லாம் போயிடும், சனாதானம் குப்பை பொறுக்க போயிடும். ஆனா இங்க தமிழ்நாடுன்னு வரும்போது மட்டும் தமிழ்நாட்டுல தெலுங்கர் தமிழன் பிரிச்சு பேசக்கூடாது. பிரிச்சு பேச நீ எதுக்கு மாநாட்டில் போய் உட்கார்ற? இந்த கேள்வி வரும்ல, எதுக்கு சாதிய மாநாட்டில் போய் நீ கலந்துக்கிற? சாதிய மாநாட்டில இருந்து உட்காந்துக்கிட்டு இவர் சொல்லுவாராம் தெலுங்கர்கள் கோட்டையும் வரான், தமிழ்நாடு தெலுங்கர்களோட கோட்டையும் வரான். ஆனா தமிழர்கள் வந்து தமிழர் தெலுங்கன்னு பிரிச்சு பேசக்கூடாதான். எத்தனை காணொலிகள்ல மிகவும் தெளிவா இது வந்து உரிமைக்கான ஒரு குரல். தமிழ் தேசியம் என்பது இங்க பிற இனத்தவர்களையோ மதத்தவர்களையோ வேற யாரையுமே இங்க குறை சொல்லல, மாறாக இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த மண்ணை ஆளும், அதை மீட்கணும், அந்த உரிமையை மீட்கணும். ஏன்னா இது இந்த மண்ணுக்கு உரியவர்கள் தான் இந்த மண்ணுக்கு வரணும். இங்க ஒரு முத்திரையர் வந்து ஆளணும், இங்க ஒரு வன்னியர் வந்து ஆளணும், இங்க ஒரு நாடார் வந்து ஆளணும், இங்க ஒரு பறையர் வந்து ஆளணும், இங்க ஒரு கோணார் வந்து ஆளணும், இங்க வந்து ஒரு உடையார் வந்து ஆளணும், இங்க வந்து ஒரு துளுவ வெள்ளாளர் வந்து வந்து ஆளணும், இங்க வந்து சைவ பிள்ளைமார் வந்து ஆளணும். ஆனா இங்க ஒரு நாயுடு வராரு, இங்க ஒரு ரெட்டி வராரு. இங்க அதான் பிரச்சனை. இத்தனை தமிழ் குடி இருக்கு, இத்தனை பேர் இருக்கீங்க, உங்களுக்கு கோவம் வரல? ஏன் வரல? ஒரு தெலுங்கரு இந்த மண்ணில இருந்து உட்காந்துக்கிட்டு தமிழ் தேசியத்தை குப்பை குளம்னு பேச முடியுதுங்க. அவ்வளவு வக்ரம், அவ்வளவு வன்மம். ஆனா தமிழ் தேசியவாதிகள் பேசக்கூடாது. நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம்ல, இவங்களோட வக்ர புத்தியை நம்ம வெளியில அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு முறையும். ஆனா இவங்க பண்றதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியாது. இவங்க பண்ற இனத்துவேச கருத்துக்கள்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியாது. தமிழர்கள் விழிப்படையணும்னு சொல்லி நம்ம வரலாறு பேசினா அது இனத்துவேச கருத்துக்கள். யாருமே இதுக்கு எதிர்த்தவும் குரலே ஏன் கொடுக்க மாட்டேங்கிற? மற்ற தமிழ் எல்லாம் இருக்கான் இல்ல, இந்த சாதின்னு எவனா ஒருத்தன் பேசிட்டானா முதல்ல போர்க்கொடி தூக்கிட்டு வருவானுங்கல்ல, ஏன் எங்க வர மாட்டேங்கிற? திமுக தரப்புல இருக்க எம்எல்ஏ எம்பிகள் பேசினாலும் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. பாஜக சங்கிகள் இங்க இந்துத்துவவாதிகள் வந்து பேசினாலும் வாய் திறக்க மாட்டேங்க. என்ன நோக்கம்? அப்ப தமிழர்களை இவங்க தலையில ஏறி உட்காந்துட்டு ஆட்சி செய்யணும், அதுக்காக என்ன வேணாலும் பேசுவீங்க. ஜாதி லாபி இதுதானே, வேற என்ன?
அப்பட்டமாக இந்த பாஜக கிட்டையும் இந்த திராவிட திமுக லாபி கிட்டையும் உள்ள காமனா இருக்கிறது என்ன? ஜாதியம். அந்த ஜாதி முழுக்க முழுக்க தெலுங்கு சாதிகளுடைய லாபி. இது எப்படி நம்ம ஒரு தமிழனா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? சமமா இருன்னு சொன்னா பிரச்சனை இல்லை, ஒன்னா இருப்போம்னு சொன்னா பிரச்சனை இல்லை, நாங்களும் இருக்கோம்னு சொன்னா பிரச்சனை இல்லை. ஆனா உங்களை நாங்க தாண்டா ஆளுவோம்னா நாங்க என்ன இது எப்படி ஏத்துக்க முடியும்? ஒரு நல்ல தமிழ் பையன், ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த தமிழ் மகன், ஒரு மற்ற இனத்தை சார்ந்தவன் உன்னை நான் ஆட்சி செய்வேன்னு சொன்னா அதை ஏன் தமிழர்கள் ஏத்துக்கணும்? அது ஏன் ஏத்துக்கணும்? ஏன் சப்மிசிவா போகணும்? நாங்க என்ன அடிமைகள்? அப்ப சமம்னா சமம்னு வா, இடஒதுக்கீடுனா இடஒதுக்கீடுன்னு வா, அதிகார பங்கீடுனா அதிகார பங்கீடுன்னு சொல்லிட்டு வா, மக்கள் தொகை கணக்கெடுக்க எடுப்போம், அதுல யார் யார் எவ்வளவு சதவீதம் இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி அரசியலை பகிர்ந்துக்குவோம். அதற்கு எப்பவுமே தமிழர்கள் தயாராக இருக்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அவ்வளவு வெறுப்பு. இவங்க சரி, நான் இப்ப கேட்கிறேன், இவரே வரட்டும், இவரே நாளைக்கு வந்து தமிழக முதலமைச்சரா வரட்டும், இவ்வளவு வெறுப்பு கொண்டு இருக்க ஒரு ஆளு தமிழர்களுக்கு நல்லது செய்வாரா? இதுதானே கேட்கிறேன். இதைத்தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இந்த வெறுப்பு உணர்வுல நீங்க தமிழ் மொழியை நீங்க வளர்ப்பீங்களா? தமிழ் இனத்தை பாதுகாப்பீங்களா? தமிழ் மன்னர்களை பெருமைப்படுத்தி பேசுவீங்களா? இவ்வளவுதானே கேள்வி. தமிழர் வரலாற்றை மீட்பீங்களா? இந்த ஒரு பொம்பளை வந்து சொல்லிட்டு இருந்துச்சுல, கொஞ்சம் ஒரு வீடியோக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்தோம், பொய்யான வரலாறு. வரலாற்று ஆசிரியர்களுக்கு முன்னாடியே உட்காந்துக்கிட்டு பொய்யான வரலாறு பேசுறீங்க, தமிழ் பெருமை பேசுறீங்கன்னு சொல்லி அந்த பொம்பளை பேசிக்கிட்டு இருக்கு. தமிழர்களுடைய வரலாற்றை பேசக்கூடிய மன்னர் மன்றன் போன்றவர்களை தமிழ் தீவிரவாதிகள் பேசுற பொம்பளை நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு மேல என்ன நாங்க பண்ண முடியும்? சகோதரத்துவம், எல்லாரும் ஒன்னா இருக்கணும், இந்த பாடம்லாம் எங்ககிட்ட எடுக்கிறீங்களே, அங்க ஒருத்தன் அப்படி பேசிட்டு இருக்கானே, எவனா போய் எடுத்தீங்க அந்த பாடத்தை? அந்த கருத்துக்கு ஏதாவது பதில் வருதா இவங்கிட்ட இருந்து? நீ எப்படி ஒரு பிறமொழியாளர், நீ தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு தமிழ் தேசியத்தை குப்பை கருத்தியல்னு பேசுவ? அப்படி என்ன குப்பை கருத்தியல் அது சொல்லிருச்சு? இந்த மண்ணை இந்த மண்ணின் மைந்தர்கள் ஆளணும்னு சொல்றது உனக்கு குப்பை கருத்தியலா? அதுக்கு பதில் சொல்லு. இல்லைங்க நாங்க இங்க உள்ள இருக்கிறோம், நீங்க உள்ள இருக்கேங்கிற நீ ஏன் ஆண்டுகிட்டு இருக்கணுமா? சரி, இங்க உள்ள இருக்கிறாங்க நீ ஏன் ஆண்டுகிட்டு இருக்கணும் நீங்க சொல்றீல, அது முஸ்லீம் சொல்லிட்டு போயிறேன் நீ அதை மட்டும் சொல்ல மாட்டேங்கிற? நாங்க இங்க உள்ள இருக்கிறோம், நாங்களே ஆண்டுக்கிறோம். சோனியா காந்தியில வந்தப்ப என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருந்த? அவங்களும் உள்ளதானே இருந்தாங்க, அவங்க வெளியே இருந்தாங்க, இத்தாலியில இருந்தாங்க, அவங்க இந்தியாவுல தானே இருந்தாங்க, இந்தியாவுல தானே வாக்கப்பட்டு வந்தாங்க. இத்தாலி தானங்க. இப்ப இவனும் பிறப்பால் தெலுங்கு தானே இல்லன்னு சொல்ல. அப்புறம் என்ன அன்னைக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்த? உனக்கு இங்க இருக்க எல்லாரும் யாரும் ஆண்டுக்கெல்லாம் ஓட்டர் ஐடி இருந்தா போதும் நீ சொன்ன அப்படின்னா, அவங்களுக்கும் ஓட்டர் ஐடி இருக்குது, அவங்களுக்கும் இந்திய குடிமகள்ங்கிற ஒரு சான்றிதழ் இருக்குது. ஏன் பிரச்சனை பண்ண? அன்னைக்கு இருந்து பிஜேபி என்னத்துக்கு பிரச்சனை பண்ணுச்சு? ராகுல் காந்தி இத்தாலியன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் நீ அதான சொல்லிட்டு இருக்க. அவர் இங்க அவங்கனாச்சும் இங்க பிறக்கல, அவர்லாம் இங்கதானே பிறந்தாரு. அப்ப நீ என்ன பண்ணி இருந்திருக்கணும்? அப்ப சொல்லியிருக்கணும், அவர் இங்கதாங்க பிறந்திருக்காரு, அதனால இங்கே பிறந்தாலும் நீ என்ன சொல்ற? இப்ப முஸ்லிம்ஸ் எல்லாம் வந்து பாகிஸ்தானுக்கு போ நீ பேசிக்கிட்டு இருக்கிற. மத துவேஷத்தை எவ்வளவு அழகா உருவாக்கிக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள திருப்பரங்குன்றத்துல இவங்களுக்கும் முருகனுக்கும் சம்பந்தமே இல்ல, சாமி கும்பிட்ற பழக்கமும் கிடைக்காது. ஆனா வந்து உட்காந்துக்கிட்டு திருப்பரங்குன்றத்துல உடனே வேலை எடுத்துக்கிட்டு வந்துட்டு ஆட்டம் போடுறது. இந்த பக்கம் வந்துட்டு பிரியாணி கடையில போய் உட்காந்துக்கிட்டு ஹலால் செஞ்சதும் நாங்க சாப்பிட மாட்டோம், காமெடி பண்ணேன். என்ன நீ காமெடி பண்ற? முருகர் சாப்பிட எந்திரிச்சு போயா, இங்க வளர்ந்தவரையா அப்படின்னு உரிமை கொண்டாட வராங்க. தேவையா எந்திரிச்சு போ, சாப்பிட பிடிக்கலாம் எந்திரிச்சு போ. அதை விட்டு மத கலவரத்தை பண்றது. டேஸ்டும் பிடிச்சிருக்கு உனக்கு, மத கலவரம் பண்ணணும். அப்ப நீ என்ன சொல்லணும்? இல்ல ஹலால் பண்ணிட்டீங்களா, நான் மானஸ்தன், நான் சாப்பிட மாட்டேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கணும். மானஸ்தன் ஹலால் செய்யாத கடை எதுன்னு தமிழ்நாட்டுல கண்டுபிடிச்சு பார்த்து சாப்பிட்டுக்கோ. யாராவது தடுத்தாங்களே? அங்க துவேஷம். ஏன்னா இங்க யாருக்குமே, இங்க பாருங்க ஒரு விஷயம், இஸ்லாமியர்கள் ஹலால் செய்யப்படாத உணவை சாப்பிட மாட்டாங்க. ஆனா நமக்கு அந்த உணவுல அந்த பார்வையே கிடையாது. நீங்க ஹலால் பண்ணுங்க, இல்ல மந்திரம் சொல்லுங்க, ஜபிங்க, இதெல்லாம் நம்ம யாருமே பண்ணிருக்கியா, டேஸ்டா பண்ணிருக்கியா? எங்களை பொறுத்த வரைக்கும் உணவு சுத்தமா இருக்குதா, உணவு வந்து அன்போட பரிமாறப்படுகிறதா, உணவு வந்து ஒரு ஆரோக்கியமான உணவா இருக்கா, இவ்வளவுதான் நம்ம பாக்குறோம். தமிழ் தேசியம்னா என்னன்னு இப்ப இந்த இதெல்லாம் பார்த்துட்டு கதறுவாங்கல்ல, அந்த நபர்களுக்கு நான் சொல்றேன், தமிழ் தேசியம் என்பது இங்க தெலுங்கர்களுடைய உரிமையை பறிப்பதோ, இல்ல மலையாளிகளோட உரிமையை பறிப்பதோ, கன்னடர்களோட உரிமையை பறிப்பதோ, இல்ல மற்ற இனங்களுடைய உரிமையை பறிப்பதோ கிடையாது. மாறாக தமிழர்களுடைய உரிமையை நிலைநாட்டுதல். தமிழர்களுடைய உரிமையை நிலைநாட்டுதல்னு இடத்துல பேசும் பொழுது இந்த மண்ணை, இந்த மண்ணின் மைந்தன் ஆள்வதுதான் ஒரு சரியான முறை. இந்த மண்ணின் மைந்தர்களிடம் தான் இந்த மண்ணுடைய அதிகாரம் இருக்கணும். அந்த அதிகாரத்தோட உச்சபட்சமான பொறுப்புகளை வந்து அந்த மண்ணின் மைந்தர்கள் தான் கையாளணும். ஒரு வீட்டுக்கு தலைமகனாக இருப்பவன் தான் அந்த வீட்டை வந்து பொறுப்பேற்கணும்.
வேற யாரோ ஒருத்தன் வந்து போனா அது தரிகட்ட குடும்பம் ஆயிரும். எவனோ ஒருத்தன் பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க இந்த வீட்டை பாத்துக்கிறான்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு அவமானகரமான ஒரு விஷயம். அதைத்தான் நீங்க தமிழ்நாட்டுக்கு செய்ய பாக்குறீங்க. நீங்க இங்க வந்திருக்கீங்க, ஆனாலும் உங்களுக்கு உங்களுடைய இன அடையாளம் முக்கியம். உங்களுடைய மொழியை நான் மறக்க சொல்லல, கலாச்சாரம், உங்க கலாச்சாரத்தை நாங்க மறக்க சொல்லல. நீ தெலுங்குன்னு சொல்லிக்க கூடாதுன்னு சொல்ல, நீ ரெட்டின்னு சொல்லிக்க கூடாதுன்னு சொல்ல, நீ நாயுடுன்னு சொல்லிக்க கூடாதுன்னு சொல்ல. நீ நாயுடுவாவே இரு, நீ ரெட்டியாகவே இரு, நீ தெலுங்குனாவே இரு, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா உனக்கு உன் வரலாறு முக்கியம், எனக்கும் என் வரலாறு முக்கியம். ஒரு பக்கம் நீ நாயுடுவா இருந்துட்டு நீ ரெட்டியா இருந்துட்டு என்கிட்ட என்ன சொல்ற, சாதி ஒழிப்போம் தோழர் வாங்கங்கிற. இன்னொரு பக்கம் வந்துட்டு பண்ற, அங்க போயிட்டு ரெட்டி மாநாடு இதுல போயிட்டு இது தெலுங்கர்களுடைய கோட்டைங்கிற. அப்ப என்ன பார்த்தா எனக்கு இழிச்ச மையம் இருக்கா உனக்கு? இல்ல எனக்கு இன்னொரு டவுட், டோல்கேட்ல வந்து ஏதாவது ஒரு சாதி பேருனா விட்டுருவாங்களா ப்ரோ காசு வாங்காம? அதுதான் எப்படின்னு எனக்கு புரியல. அது என்ன மாதிரி முறைமை இதெல்லாம்? ஒரு சாதிய மாநாடு நடக்குது, உடனே டோல்கேட் எல்லாம் ஃப்ரீ. இந்த மாதிரி ஏதாவது ஒரு தமிழ் சாதிய மாநாட்டுக்கு நடந்திருக்குதா? கொஞ்சம் யோசிங்க. முத்திரையர்களும் மாநாடு நடத்துனாங்க, அவங்களுக்கு அப்படி நடக்கல. கவுண்டர்களும் மாநாடு நடக்கிறாங்க, அவங்களுக்கு அப்படி நடக்கல. நாடார்களும் மாநாடு நடத்துறாங்க, அவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ இல்ல, இவங்களுக்கு மட்டும் ஃப்ரீ. ஏன்? எப்படி அது? அதான் எனக்கு புரியல. அப்ப என்ன பண்ணுனா டோல்கேட் இவங்க தான் வச்சு நடத்துறாங்களான்னு தெரியல. இதான் போய் கேட்கணும். மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுத்துக்கும் ஒரு முடிச்சு போட்டு இது பண்ணிட்டாங்க போல. அப்ப டோல்கேட்டு அப்ப நம்மளாம் லிஸ்ட் வாங்க, நம்மளாம் போகும்போது காசு கட்டிட்டு போனோம், இவங்கெல்லாம் போகும்போது காசு கட்ட மாட்டாங்க. அப்ப நம்ம தானே செகண்ட் கிரேட் சிட்டிசன்ஸ் தமிழ்நாட்டுல. அப்படித்தானே பொருள் வருது. நீ காசு கட்டிட்டு போற ஒரு விஷயத்துக்கு அவங்க காசு கட்டாம போனாங்கன்னா நீங்க தானே இங்க வந்து ப்ரிவிலேஜ் இல்லாம இருக்கீங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க தான் செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸ். தமிழ்நாட்டுல தமிழர்களுடைய இந்த மண்ணிலேயே தமிழர்களை இரண்டாவது தரமான குடிமக்களாக இவர்கள் வைத்திருக்கிறார்களா இல்லையா? அதனாலதான் இந்த வாய்ச்சாவடால் வருது தெலுங்கர்களோட கோட்டைன்னு. இந்த வாய்ச்சாவடால் தான் கூடாதுங்கிறோம் நாங்க. நீ சமத்துவமா வரியா, சகோதரத்துவமா இருக்கியா, நீ தெலுங்கு கோட்டைனே வாயில வந்திருக்க கூடாது. உன் கொள்கையின் அடிப்படையில் நீ ஹிந்து கோட்டைன்னு கூட சொல்லியிருந்தீங்கன்னா அது நான் சரி அட்லீஸ்ட் நீ உன் கொள்கைக்கு நீ விசுவாசமா இருக்கேன்னு சொல்லியிருப்பேன். ப்ராப்பர் சங்கி போல அப்படின்னு. சரி ஏதோ ஹிந்து கோட்டைங்கிறாப்புல, ஏதோ அவர் ஒரு இந்துத்துவவாதி அதனால அப்படி பேசுறாரு போல அப்படின்னு நான் கடந்து போயிருப்பேன். ஆனா அங்க தெலுங்கு கோட்டையா இருக்குதுன்னு பேச முடிஞ்ச உங்கனால, ரெட்டிகளோட கோட்டையா இருக்குன்னு சொல்லி பேச முடிஞ்ச உங்கனால, ஆனா தமிழர்கள் பேசக்கூடிய இன உரிமையை வந்து குப்பைக்கூடம்னு பேசுறீங்க அப்படின்னா அப்பட்டமான இனத்துவேஷத்தை தவிர்த்து இதுக்கு வேற என்ன பொருள்? மாட்டிக்கிட்ட பங்கு, அவ்வளவுதான். நீ மாட்டிக்கிட்ட, அப்பட்டமா நீ மாட்டிக்கிட்ட. இனிமேல் எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு நீ போய் நான் ஒரு ஹிந்துன்னு சொல்லுவேன்? இந்த ஒரு ஆள் வந்து ஒரு ஹிந்துன்னு வந்து யாரெல்லாம் சொல்றாரோ, இப்போ ஒரு தமிழ் பறையர் இருக்காரு, இவர் வந்து ஹிந்துனா நீங்க அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, நீ ஹிந்து கிடையாது, நீ ரெட்டி, நீ தெலுங்கர், உனக்கு எதுக்கு இங்க வேலை? அப்ப என்ன பண்ணும், இங்க பிஜேபி காரங்க இந்த மாதிரியான நபர்களை வேட்பாளரை நிப்பாட்டுறாங்க, ஓட்டு போடாதீங்க. தமிழ் கேண்டிடேட் நிப்பாட்டு, தமிழரா இருக்க கேண்டிடேட் நிப்பாட்டு, ஓட்டு போடுறோம். நீ உன் கருத்திலுக்குள்ளே நான் வரேன். அந்த 4 ஓட்டுலயும் வந்து ஒண்ணு போயிடணும்னு பாக்குறீங்களா? சொல்றேன் நான் ஓப்பனா. அப்பனா என்ன அடுத்தவனுக்கு ஓட்டு போடுவியா நீ? அப்ப எதுக்கு உனக்கு எதுக்கு அந்த கொள்கை? அப்ப முஸ்லீம் இருந்துட்டு போறாங்கன்னு சொல்லு. அது அப்ப வந்து உனக்கு வந்து வெளியில இருந்து வந்தாங்க. அப்ப இங்க என்ன, இங்கேயும் சொல்லு அங்கேயும் சொல்லு, நியாயம்னு எடுத்துக்கிறோம். அப்ப இல்லைங்க அவங்க இங்கேயும் சொல்றாங்க ஒரு இடத்துல நியாயங்க அப்படின்னு போலாம். ஆனா இவங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் ஒருமைப்பாடு, ஒற்றுமை, சகோதரத்துவம் இவங்களுக்கு தேவைப்படாத போது தமிழான கெட்ட வார்த்தை கூட திட்டுவாங்க. நம்ம கேட்டுக்கணும், சகிச்சுக்கணும். இல்ல அதுதான் அந்த மதுரை சம்பவம். RSSக்குள்ளயும் இப்ப இந்த சங் பரிவார்களை நம்பிக்கிட்டு இருக்க தமிழர்களுக்கு நான் சொல்றேன், பாத்துக்கோ நிலைமை. உங்களெல்லாம் ஒதுக்கிடுவாங்க. நீ என்ன சமூகமா வேற, நீ முக்குளத்தோராரு, உனக்கு அங்க பொறுப்புலாம் கிடைக்காது. ஏன்னா அவங்க ரெட்டி கோட்டையா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, அங்க நாயுடு கோட்டைகள் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அங்க போய் நான் முக்குளத்தோருங்க அப்படின்னு போனீங்கன்னா அதெல்லாம் முடியாது போப்பா அப்படின்ட்டுருவாங்க. இது ரெட்டி கோட்டைப்பா, ரெட்டி கோட்டையில ரெட்டிக்காரு மட்டும்தான்ப்பா வரணும். அதனால அங்க அந்த கட்சியில இருக்காதீங்க, வெளியில வாங்க. வெளியில வந்து நீங்க தனியா கூட ஏதோ ஒரு மதத்தை பாதுகாத்துக்கோங்க. பிஜேபியோட போனீங்கன்னா உனக்கு ஒண்ணும் கிடையாது. அங்க முழுக்க தெலுங்கு டாமினேஷன் தான் அங்க கிடக்கு. பிஜேபிக்குள்ள தமிழ் டாமினேஷன் கிடையாது. இந்துன்னு சொல்லி தூண்டி விட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா ரொம்ப நேக்கா தமிழ் சமூகங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விடு. திருப்பரங்குன்ற விஷயத்திலேயே அங்க பிரச்சனை யாருக்கும், முருகனை வழிபடக்கூடிய தமிழர்களுக்கும் தமிழ் முஸ்லிம்ஸ்க்கும் சண்டையை மூட்டி விடுறது யாரு? இங்க தெலுங்கர், இந்த நபர் தான். இத மக்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இவரு H. ராஜா, இந்த இவன் பாத்தீங்களா அந்த துணை முதல்வர் பேர் என்ன, அந்த நடிகர் பவன் கல்யாண், அவர் வந்து திருப்பரங்குன்றத்துக்கு வந்து இஸ் மேக்கிங் எ ஸ்டேட்மெண்ட். எதுக்கு? அது எதுக்குன்னா வேற ஒண்ணும் கிடையாதுங்க. தெலுங்கர் கோட்டையா மாத்துறதுக்கு எல்லா வேலையும் நடத்திட்டு இருக்கு. தமிழ்நாட்டை தெலுங்கர் கோட்டையா மாத்தணும். நான் தான் வந்து இந்த இஷ்யூவை சால்வ் பண்றேன். இந்த இடத்துலதான் தமிழர்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆளுமையுள்ள தமிழ் தேசிய தலைவராக இல்ல ஒரு தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட நபர்கள் இந்த இடத்துல எந்த அளவுக்கு அவங்களோட ஸ்டாண்ட் எடுக்கணும்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப அசால்ட்டா விட்டுட்டு இருந்தோம்னா விளங்காது இது. சரி,
இப்ப இந்த மதுரையில வந்து நடந்த சம்பவத்தை பார்த்தா அதுல என்ன பண்றாங்க, எல்லாருமே தமிழர் திட்டுறாங்க. அவங்க வந்து நாயக்கர், திருமலை நாயக்கர் எல்லாம் புகழ் சொல்றாங்க. அவருக்கு யாரு பிடிக்கும், மன்னர் வந்து புகழ்லாம் சொல்லிக்கிட்டோம். ஆனா என்ன சொல்றாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபேமிலியா, ஒரு சின்ன பையன், ஒரு பெண் எல்லாருமே வராங்க. அதுல ஒரு ஆள் என்ன சொல்றாருன்னா, நாங்க எங்க சின்ன பிள்ளைங்க கிட்ட வந்து சொல்லி சொல்லி வளர்க்குறோம். அது எந்த சாதியா இருந்தாலும் சரி, நீங்க சொல்லக்கூடிய தமிழ் சாதியா, அந்த வன்னியர், முக்குலத்தோர், இல்ல பறையர், நாடாரு, அவங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கு சாதி பெருமை சொல்லி கொடுத்து வளர்த்தா தப்பு. ஆனா இதுல சாதி பெருமை மட்டும் இல்லாம இவங்க என்ன சொல்றாங்க, தமிழ், நீங்க தமிழ்நாட்டுல இருக்க நம்ம தமிழ் தான், ஆனா நாங்க 2 தாய்மொழி, தமிழ் தெலுங்கு எங்க கிட்ட வச்சுக்கிட்டா அவ்வளவுதான், நாங்க தான். அவ்வளவு வன்மத்தையும் தமிழ்நாட்டிலே இருந்துட்டு தமிழர் மேல வன்மத்தையும் ஏத்தி எப்படிங்க அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் சொல்லி வளர்க்குறாங்க. அவங்க என்னத்தையோ வன்மத்தை ஏத்துட்டோம், இது பண்ணட்டும். நாங்க இங்க சொல்றது என்னன்னா, உங்களுடைய வரலாற்றையோ உங்களோட பெருமைகளையோ நீங்க உங்க குழந்தைகிட்ட சொல்லி வளர்க்கறதுல பிரச்சனை கிடையாது. நீங்க வந்து நாங்கெல்லாம் தமிழருக்கு எதிரானவங்க கூட நீங்க சொல்லி வளர்க்க, அது தப்பு தானங்க. ஆன்டகனைஸ் பண்றது தப்பு தானங்க. வரலாறும் ஐடென்டிட்டிக்குள்ள நாங்க மூக்க நுழைக்கல. உன் குழந்தைகிட்ட நீ என்ன சொல்லி கொடுக்குறியோ அதை நீ தான் சொல்லிக் கொடுக்கணும், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் நாங்க சொல்லல. நீ வன்மத்தை வளர்த்துக்கோ, இதையோ வளர்த்துக்கோ, அது வன்மமா பிடிச்சி அலைஞ்சதுங்கன்னா அதுக்கப்புறம் அது வரலாறு தான் அதுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. நான் சொல்றது என்னன்னா, உன் அரசியல் நீ பாரு, எங்க அரசியல் நாங்க பாக்குறோம். ஏன் அரசியலுக்குள்ள நீ குறுக்கு சால் ஓட்டினா தான் இங்க பிரச்சனை. நீ இப்ப என்ன சொல்ற, தமிழர்கள் தமிழ் தேசியம் பேசுறது உனக்கு எதிரானதுன்னு சொல்றீல, நாளை பின்ன நாங்க தான் தமிழ் தேசியம்னு வரக்கூடாது. நீ தமிழ் தேசியத்துக்குள்ளே நீங்க கால் எடுத்து வைக்க கூடாது, அப்படியே ஒதுங்கி போயிடு. நாங்கெல்லாம் தெலுங்கர்கள்ட்டு போ, அந்த இடத்துல நில்லு. ஆனா திரும்ப ஏன் தமிழர்னு சொல்ற? அப்ப நீ தெலுங்குனா தமிழனா? நீ அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. இல்ல, 2 தாய்மொழியா? ரெட்டனாக்கு கரண்டி அர்த்தம். 2 தாய்மொழி இருக்க முடியும். அது எப்படிங்க 2 தாய்மொழி யாருக்குங்க இருக்கு? எந்த உலகத்துல எவனுக்குங்க இருக்கு? அப்ப ரெண்டு தாய்மொழி எப்படிங்க சொல்ல முடியும்? எனக்கு 2 லிங்குவிஸ்டிக் ஐடியாலஜின்னு எப்படி ஒருத்தன் சொல்ல முடியும்? தாய்மொழிங்கிறது ஒண்ணுதான். ரெண்டாவது, அதையும் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டோம், உங்க அம்மா பேசுற மொழி தாய்மொழி கிடையாது. புரியுதா? இப்ப தாய் பத்திரம் அப்படின்னாங்கன்னா அதுக்கு பொருள் என்னன்னா மூலப்பத்திரம்னு அர்த்தம். அதே போல தாய்மொழி அப்படின்னா அதற்கு பொருள் என்னன்னா மூலமொழி. உன்னுடைய மூலமொழி என்ன? உங்களுக்கு அந்த மொழியும் கூட மறந்து போயிருக்கலாம், நீங்க அதை பேசாம கூட இருக்கலாம், நீங்க வீட்டுல கூட அந்த மொழியை பயன்படுத்தாம இருக்கலாம். ஆனா உங்களுடைய மூலமொழி என்னவோ அதுதான் உங்களுடைய இன அடையாளம். தமிழ் உங்களுக்கு மூலமொழினா நீங்க தமிழர், தெலுங்கு இவங்களுக்கு மூலமொழினா தெலுங்கர். அதுக்காக நம்ம வந்து தெலுங்கர்கள் குறைவு, தமிழர்கள் வசதிலாம் நாங்க சொல்லல, எல்லாம் சமம் தான். ஆனா உங்க அரசியல் என்பது இந்த மண்ணின் மைந்தரோட அரசியலுக்கு எதிராக இருக்கக்கூடாதுன்னு தான் நாங்க சொல்றோம். சொல்றாங்க, நாங்க தான் தீர்மானிப்போம் யாரு ஆளணும் அப்படிங்கறது, நாங்க தான் தீர்மானிக்கிறோம். எப்படி தீர்மானிப்ப? அப்படிதான் அந்த பையன் ஒருத்தன் சொன்னான். சொல்றேன், எப்படி நீ தீர்மானிப்ப சொல்லு. இல்ல, இங்கதான் அந்த சாதியவாரி கணக்கெடுப்புன்றது வந்து ரொம்ப முக்கியமா. இவங்க எல்லாம் தீர்மானிக்க முடியாது. 6% இருப்பாங்க மிஞ்சி மிஞ்சி போனா. இந்த 6% வச்சுக்கிட்டு நீ தீர்மானிப்பேன்னு பேசுறதெல்லாம் அப்பட்டமான இது. ஆனா அரசியல்ல இவங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க, அதுல மாற்றுக்கிறது இல்ல. என்ன சொல்லிட்டு நீங்க தெலுங்கர்னு அடையாளப்படுத்திட்டு வா, நீ அடையாளப்படுத்திட்டு வந்து தமிழ்நாட்டில அரசியல் பண்ணு. பட் தே சீம் டு ஷோ நாங்க ஒரு 40. நீ வந்து இவங்கெல்லாம் அரசியல ஒரு துருமம் கூட கிள்ளி போட முடியாது. இவங்க அந்த தங்களை வந்து மறைச்சுக்கிட்டு வந்தாதான் இங்க வந்து ஏமாத்த முடியும். இப்ப இங்க இந்த மாதிரி பேசி சவடால் அடிக்குதுங்களா, இதெல்லாம் எங்க ஆகுதுன்னு பாருங்க. இப்ப இந்த ஆளு பிஜேபியில வந்துட்டு என்ன சொல்றாப்புல, நான் ஒரு தெலுங்கர்னு இப்படி சொல்லிக்கிறாருல, என்ன ஆகுறாருன்னு பாருங்க. ஓரங்கட்டுருவாங்களா? வேற வழி இல்ல. தமிழர் அவ்வளவு முட்டாளா? வெளிப்படையா நீ தன்னை தெலுங்கர்னு சொல்லிட்டு வரவங்கள தமிழர்கள் அங்கீகரிக்கிறதே கிடையாது. எங்க இதே மாதிரி ரெட்டின் போட்டு நிறைய பேர் பதவியில இருக்காங்க. பிஜேபி தமிழ்நாட்டுல பிஜேபியே பதவியில கிடையாது. அதுல அவங்க அதுல இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, நீ என்னமோ இருந்துட்டு போ. ஆனா அப்பட்டமா உங்களை மக்கள் ஓரம் கட்டுவோம். நீங்க யார சொல்றீங்கன்னு புரியுது. ஒருத்தர் இந்த செக்யூரிட்டி ஏஜென்சி மாதிரி சொல்லி என்னாச்சு, அரசியல் ஏதாவது வர முடியுதா? சும்மா நீங்க தான் அந்த பார்ட்டிக்குள்ள ஏதாவது சொல்லிட்டு அப்படியே ஏமாத்திக்கலாம். அங்கெல்லாம் ஓரம் கட்டி என்னைக்கோ ஓரம் கட்டியாச்சு. மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க, மக்களுக்கு அந்த உணர்வு இருக்கு, தமிழர்களுக்கு அந்த உணர்வு இருக்கு. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, ஏமாத்திக்கிட்டு வர திராவிடம்னு சொல்ல பாக்குற. இப்ப கூட என்ன, தமிழர்கள் அதாவது தெலுங்கர்கள் தமிழ்நாட்டுல இருந்து உருவானாங்களாம். ஆமாங்க, தமிழ்நாட்டுல இருந்து தான் உருவாங்க. நாங்க இல்லைன்னு நாங்க சொல்றோமா? தமிழர்கள் நடந்து போயிட்டு இருந்தாங்க, எங்களோட கால் தடத்துல இருந்து உருவாங்க. வரலாறு. அப்புறம் எப்படி தமிழ்நாட்டுல இருந்து எப்படி உருவாக முடியும்? எப்படி தமிழர்கள் இருக்காங்க, தமிழ்நாட்டுல எப்படி தெலுங்கர்கள் உருவாக முடியும்? அது எப்படி மொழி மாறும்? தமிழ்நாட்டுக்குள்ள தமிழர்கள் தமிழ்ல பேசிட்டு இருக்காங்க, அந்த மொழி செம்மையான மொழி, மூல மொழியாக இருக்கு. அதுக்குள்ள இருந்து எப்படி உருவாக முடியும்? இல்ல, தமிழ்ல இருந்து தான் நீங்க மத்த மொழிகள் எல்லாம் கலைச்சது அப்படின்னு சொல்லி சமஸ்கிருதம் கலந்தனால. பால் இருக்குங்க, தூய்மையானதுங்க, அந்த பால்ல ஒரு பாக்டீரியா கலக்குதுங்க, தயிரா மாறுதுங்க. புரியுதுங்களா? பாக்டீரியா கலந்தனால, அது போல பாக்டீரியா போல சமஸ்கிருதம் கலந்ததுனால அந்த மொழிகள் திரிவடையுது. அப்படி உங்க மொழி வந்து திரிவடைஞ்சு போயிருச்சு. நீங்க அதை உங்க அடையாளம்னு சொல்லி தூக்கி சுமந்துக்கிட்டீங்க. சுமந்து கொள்ளுங்கள், தனி இனம்னு சொல்லிக்கிறீங்க, சொல்லிக் கொள்ளுங்கள், நோ இஷ்யூஸ். ஆனா நாங்க இந்த மண்ணுக்குள்ள இருந்து வந்தோம்னா அப்புறம் ஏன் படையெடுத்து வந்தேங்கன்னு சொல்றீங்க? ஏன் படையெடுத்து வரணும்? இந்த மண்ணுக்குள்ளே இருந்தாங்கன்னா நான் உள்ள நடந்தே வந்திருக்கலாமே, ஏன் படையெடுத்து வரணும்? ஏன் சண்டை போட்டுட்டு வரணும்?
இதுதானே கேள்வி. அப்ப படையெடுப்பாளர்கள் படையெடுத்து வந்தீங்க, ஆக்கிரமிப்பு பண்ணீங்க, அங்க வடக்குல வந்து இஸ்லாமியர்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டே வந்தனால அங்க இருந்தோம்னா ரிஸ்க்னு சொல்லிட்டு அப்படியே இங்க மைக்ரேட் ஆயிட்டீங்க. அதுதான் நடந்துச்சு. இதான் உண்மை. இதான் இன்வேஷன் பண்ணி அவங்க அரச குடும்பங்கள் இங்க உள்ள வந்துட்டு படைகள் வந்துட்டு பாளையப்பட்டுகளாக பிரிக்கிறாங்க. அது போக இன்னும் நிறைய வணிக சமூகங்கள் இவங்கெல்லாம் வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் இவங்கெல்லாம் படையெடுத்து வந்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா அவங்க சரி அங்க மேல இருக்கிறத விட இங்க கொஞ்சம் தமிழ்நாடு சேஃபா இருக்கு, நம்ம ஆளுக்கு தான் அங்க ஆட்சியும் பண்றாங்க, நம்ம வேணா அங்க போய்க்கலாம் அப்படின்னு அப்படி மைக்ரேட் ஆகி வந்தவங்களும் நிறைய சமூகங்கள் இருக்காங்க. அப்படி மைக்ரேட் ஆகி வந்த எந்த சமூகமே தமிழ் சமூகத்துக்கு எதிராக பேசுவதே இல்லை இன்னைக்கு வரைக்கும். அவங்களும் அவங்க வீட்டுக்குள்ள தெலுங்கு தான் பேசுறாங்க. அவங்களுடைய மொழி 24 மணி தெலுங்கு செட்டியார்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் என்னைக்கா தமிழர்களுக்கு எதிராக பேசுறாங்களா? யாருமே எதுவுமே அருந்ததியர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் தமிழர்களுக்கு எதிராக எதுவுமே பேசுறது இல்ல. இங்க அதிகமா இந்த தமிழர்களுக்கு எதிரான கருத்துக்களை முக்கியமா வைக்கிறது யாருன்னா இந்த ஆதிக்க நிலவுடைமையாளர்கள். காரணம் என்ன? இவங்களுக்கு ஒரு அச்சம் வந்துருச்சு. இங்க தமிழர்கள் இந்த படையெடுத்து வந்தாங்க, இது பண்ணாங்க அப்படின்னா இப்ப இந்த லேண்ட் எல்லாம் இவங்க கிட்ட இருக்குல்ல, இவங்க நிலவுடைமையாளர்கள், பெரிய பெரிய செல்வந்தர்கள், 1000 ஏக்கர் 1500 ஏக்கர்னு சவடல் அடிச்சுட்டு இருக்காங்க. திருச்சியில எல்லாம் எவ்வளவு பெரிய தென்னந்தோப்பு. இப்ப இதெல்லாம் எப்படி எங்களுக்கு வந்துச்சுன்னு கேள்வி வரும்ல, புரியுதா? அப்ப இந்த இதுக்கு பயப்படுறாங்க. ஐயோ நம்ம இங்க வந்து இங்க படையெடுத்து வந்து இந்த நிலங்கள் எல்லாம் நம்ம அபகரிச்சுட்டோங்கிற இந்த உண்மைகள் வந்து தமிழர்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது? அப்ப இதை வந்து மறைக்கணும். அப்ப தமிழ்நாட்டுல இருந்தே நாங்க சுயம்புலிங்கமா வந்தோம்னா இதை உருட்ட வேண்டியதான், உளர வேண்டியதான். அதான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க தெளிவா சொல்லிட்டோம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாவதற்கு முன்பு இருந்த வரலாறு இதெல்லாம் வரலாறு, இட்ஸ் ஹிஸ்டரி ஒன்லி. அது பொலிட்டிக்கல் சினாரியோ கிடையாது. பல இடங்களை நான் பதிவு பண்ணிருக்கேன். இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல நீயும் இந்த மண்ணுக்குரியவனாக இருக்க, நானும் இந்த மண்ணுக்குரியவனாக இருக்கிற. ஆனா இந்த நிலப்பரப்பு என்பது தமிழ்நாடு, தமிழர்களுக்கான நிலப்பரப்பாக மொழிவாரி மாநிலமாக பிரித்து கொடுக்கப்பட்டு விட்டது. அதுக்கு முன்னாடி பிரிச்சு வாங்கிட்டு போயிட்டாங்க நிறைய பேர். நீ முதல்ல பிரிச்சு வாங்கிட்டு போனதே ஆந்திரா தான் சொல்றேன். முதல்ல பிரிச்சு வாங்கிட்டு போனதே நீங்க தான். அப்ப அப்படி பிரிச்சு போகும்போது நீங்க என்ன சொல்லிருக்கணும்? இது திராவிட நாடு, இதை பிரிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கணும். இல்ல இது தமிழ்நாட்டிலயும் நம்ம இருக்கிறோம் அதனால பிரிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். சொன்னீங்களா? மெட்ராஸ் பிரசிடென்சிக்குள்ள இருந்துகிட்டு தானே தனியா வேணும்னு சொன்னீங்க. மெட்ராஸையும் புடுங்கணும் தானே பேசினாங்க. இங்க தமிழ் தேசியவாதிகளும் தமிழ் சிந்தனையாளர்கள் மட்டும் அன்னைக்கு இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு மெட்ராஸும் அவங்க எடுத்துட்டு போறதுக்கு தான் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. திருப்பதி இன்னைக்கு பறி போயிடுச்சு தானே. இப்ப திருப்பதி போச்சா இல்லையா? திருப்பதியே தமிழர்கள் வாழ்ந்த பகுதி தான். இன்னைக்கு திருப்பதி என்ன பண்ண முடியும்? நம்ம எவ்வளவு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ற ஒரு இடம், தமிழர்கள் விட்டு கொடுத்துட்டீங்க. அன்னைக்கு கொஞ்சம் ஸ்டபனா நின்று திருப்பதியை வந்து நம்ம கோரி இருந்தோம்னா திருப்பதிக்கும் வடக்குல வந்து தமிழர்கள் தான் அதிகமா வாழ்றாங்க. இன்னைக்குதான் வந்து அந்த கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இப்ப ஏன்னா அது ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கு கண்ட்ரோல்ல போயிடுச்சு. இப்ப அங்க குடியேற்றங்கள் அங்க வேலை வாய்ப்பு வரும்போது அங்க மைக்ரேஷன் வந்து அதிகரிச்சு இன்னைக்கு அந்த பகுதியில கொஞ்சம் தெலுங்கு கொஞ்சம் டாமினன்ஸ் வராங்க. அப்பயுமே அங்க பாதிக்கு பாதி தான். ஆனா அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் யாராவது நீங்க தெலுங்குகளுக்கு எதிராக ஏதாவது பேசுறதோ எதையோ கேட்டிருக்கீங்களா? எங்கேயாவது ஆந்திராவிலையும் தான் தமிழர்கள் இருக்கிறாங்க, நிறைய இடத்துல இருக்காங்க, நெல்லூர் வரைக்கும். எங்கேயாவது வந்து தெலுங்குகளுக்கு எதிராக இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்களா? அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்குகள் மட்டும் ஏன் தமிழர்களுக்கு எதிராக, தமிழ் தேசியத்துக்கு எதிராக இவ்வளவு பேசணும்? இவ்வளவு பேச வேண்டிய அவசியம் என்ன? இந்த மண்ணை தமிழர்கள் ஆளணும்னு சொன்னா அது ஏன் அவங்களுக்கு அவ்வளவு வெறுப்பு? இது நாங்க தானங்க ஆளணும், வேற யாருங்க ஆளணும்? இந்த ஒரு பேசிக்கான ஒரு இதுவும் கூட புரிஞ்சுக்க முடியும். அவ்வளவு பக்ரமாங்க உங்களுக்கு. உங்க ஸ்டேட் தான் நீங்க ஆள்றீங்கல்ல. இப்ப ரெட்டிகள்ல சிஎம் இருந்தது இல்லையா? ஓமந்தூரார் எல்லாம் எத்தனை பேர் இருந்திருக்கீங்க? அது இங்க நீங்க ஆந்திரால எத்தனை பேர் இருக்கிறாங்க? ரெட்டி எல்லாம் இருக்காங்க. உங்க மண்ணை நீங்க ஆண்டுட்டு தானே இருக்கீங்க. தமிழகத்தையும் நாங்க ஆளணும்னா இது என்ன பேச்சு? இது தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும். இதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருந்துச்சுன்னா அண்ணாமலை போ சொல்லு. அண்ணாமலை நீ ரெட்டி இல்ல அண்ணாமலை நீ வந்து கவுண்டரு, நீ கிளம்பு, ரெட்டி கோட்டையா இருக்கணும், இது நான் தான் இங்க தமிழக பாஜக தலைமையை தாங்கணும்னு சொல்லி பேசு நீ ஆம்பளை. இதான் நான் சொல்றேன். அண்ணாமலை போன்ற நபர்களும் இதை எதுவும் தட்டி கேட்கல. அப்ப என்ன உங்களுடைய கருத்தியல்? உங்களோட கருத்தியல் என்ன கருத்தியல்? 2 நிமிஷத்துல காலி பண்ணிட்டு போயிடலாம் இவங்க பேசுற பேச்செல்லாம். அதானே அவரே கர்நாடக சிங்கம் தானே சொல்லியிருக்காரு. அப்ப நீ வந்து இதுதாங்க பாஜக அரசியல். அவங்கள பொறுத்த வரைக்கும் தமிழர்களை ஒடுக்கி விட்டுருணும். அது இந்துத்துவான்னு சொல்லிட்டு தமிழர்களை மூலச்செலவு பண்ணி அங்க தெலுங்கர்கள் ஆதிக்கம், இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா திராவிடம்னு சொல்லிட்டு தெலுங்கர்களோட ஆதிக்கம். இது என்னது? அதனாலதான் சொல்றான், தமிழ் தேசியர்களே, தமிழர்களே, கொஞ்சமாவது மான ரோசம் சூடு சொரணையை வளர்த்து கொள்ளுங்கள். இந்த கட்சிகள்ல இருந்து வெளியில வாங்க. ஒரு மானத்தமிழன் யாருமே பாஜகவால பயணிக்க முடியாது. ஒரு மானத்தமிழன் யாருமே திராவிட இயக்கங்களை பயணிக்க கூடாது. இதைதான் நாங்க சொல்றோம். இந்த 2 தரப்புல இருந்து வெளியில வா. நீ தனியா கூட நின்றுட்டு போ, இல்ல தமிழ் சாதிய சங்கங்களுக்கு கூட நின்னுக்கோ. உனக்கு உன் சாதி தான் பெருசுன்னு சொன்னா அங்க கூட போய் நின்னுக்கோ. ஆனா இவங்களோட போய் நிக்காத.
அந்த தீமையோட இது ரொம்ப அதிகமான தீமைன்றீங்க. நீ அங்க உள்ள போய் நிக்கிறதுனால தான் இவங்களுக்கு இவ்வளவு திமிரு எடுக்குது. உங்க முதுகு மேல ஏறி தான் இவங்க இந்த மாதிரி ஆட்கள் வருவாங்க. இப்ப இந்த நபர் அங்க மேல ஏறி வர்றாருன்னா அங்க ஒரு தமிழ் சமூகத்துடைய ஒரு தமிழ் சமூக தலைவருடைய வளர்ச்சி இந்த ஆள் புடுங்கி விட்டு கெடுத்து விட்டு தான் வளருவாப்ல. இப்பவே நான் சொல்றேன்ல, அண்ணாமலையே காலி பண்ணணுங்கிறது இந்த கேங்கு. அது மாதிரி இருக்கும். ஆமா, அண்ணாமலையை எப்படியாவது இந்த பொறுப்புல இருந்து விரட்டி விட்டுறணும். ஏன்னா ஒரு தமிழருங்கும் போது கண்ணு உறுத்திக்கிட்டு இருக்கோம். இப்ப தமிழ்நாட்டை தமிழர் ஆளும் போது அண்ணாமலை ஒரு தமிழர் தானே. அதுக்கு எதிராக இந்த ஆள் பேசுறாருன்னா அப்ப அண்ணாமலை எஃப்சிஎம் ஆறது இந்த ஆள் எப்படி ஒத்துக்குவாப்ல? பாயிண்ட். இவ்வளவுதான் விஷயம். இவங்களை வச்சுக்கிட்டு தான் இவங்க பாஜக கட்சி. நாளைக்கே பாக்குறேன் ஒரு பிறமொழியாளர் தான் இங்க பிஜேபியோடைய தலைமைக்கு கொண்டு வரக்கு பிளான். இப்ப அந்த பிளான்ல தான் மூவ் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுலதான் இவர் வந்து கொம்பெல்லாம் சுத்தி பாக்குறாரோ, லைட்டா நம்ம பக்கம் கண்ணு பாரு. ஆமா, எப்படியா நம்ம கோட்டை எல்லாம் வச்சிருக்கோம், டோல்கேட் எல்லாம் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் சொல்லி ஏதாவது ஒரு பெரிய ஆளா காமிச்சுக்கிட்டு பாஜகவோட தலைமை நம்ம கையில கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வேலைலாம் எடுத்துட்டு சண்டைக்கு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஐடியா. அங்க நான் சொல்றேன், தமிழர்களை அந்த அரசியல் இடத்துல இருந்து வீழ்த்துவதுதான் இவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இதுக்கு பலியாகி விடாதீர்கள். மிக குறிப்பா இந்துத்துவாங்கிற பேர்ல உனக்கு அவ்வளவு ஆசையா இருந்துச்சுன்னா நீ வா, நீ வந்து பாஜகல தமிழர்கள் தான் இங்க பாஜகவுடைய தலைமையில இருக்கணும்னு பேசு, பாஜகவுடைய பொறுப்புகள்ல தமிழர்கள் தான் இருக்கணும்னு நீ பேசு, இந்த மாதிரி சவடால் அடிக்கிறவன கட்சி விட்டு நீக்கணும்னு நீ பேச உனக்கு துப்பு இல்லைன்னா நீ வந்து இந்துத்துவ அரசியல் பேசுறதுக்கே துப்பற்றவன். அவ்வளவுதான். அதை தான் நான் இங்க சொல்றேன். சரி, ஓகே. இதுக்கு மேல நெத்தியடியா சொல்ல முடியாது. ரெண்டு சம்பவங்களுக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஒரே நியதி தான், ஒரே விளக்கம் தான், எல்லாருக்கும் சேர்த்து சொல்லியிருக்கீங்க. கேட்கறவங்களுக்கு கேட்கும், இந்த மாதிரி தப்பு பேசினவங்களுக்கும் வந்து இனிமேல் பேச சொல்றேன். இங்க தமிழகத்துக்குள்ள தமிழர்களும் நம்மளும் சமம், நம்மலாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு சொல்லிட்டு வாழக்கூடிய தெலுங்கர்களை நாம் என்னைக்குமே எதிர்த்ததில்லை. மாறாக தமிழர்களை அடிமைப்படுத்தி அடக்கி ஆள பிறந்தவர்கள் தெலுங்கர்கள்ங்கிற அந்த ஒரு ஆதிக்க புத்தி கொண்ட இந்த நபர்கள் போன்ற நபர்களை தான் நம்ம கண்டிக்கிறோம். இந்த நபர்களை நாங்க கண்டிச்சா மட்டும் பத்தாது, தெலுங்கு சமூகத்தை சார்ந்தவர்களும் கண்டிக்கணும். ஏன்னா இந்த மாதிரியான நபர்கள் தான் ஒட்டுமொத்த தெலுங்கு சமூகத்தின் கெட்ட பேரை உருவாக்கிட்டு இருக்காங்க. கோபம் வருவதற்கும் நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா இந்த ஆளுக பாதிக்க மாட்டாங்க, பாதிக்கப்படுறது சாமானியர்கள் தான். அப்ப சாமானிய தெலுங்கர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, இந்த மண் தமிழர்களுடைய மண், ஆந்திரா தெலுங்கர்களுடைய மண். அதை நீங்க 2-3 பிரிச்சுக்கோங்க, அது நோ இஷ்யூஸ், நாங்களாம் தலையிடவே மாட்டோம் அதுல. ஆனா தமிழ்நாடுங்கிறது எங்களுடைய மண், இதோட அரசியல்ங்கிறது தமிழர்கள் கையில தான் இருக்கணும். அந்த அரசியலோட உடன்பட்டு அந்த அரசியலோட இணக்கமாக இருந்து தெலுங்கர்கள் இந்த மண்ணில் வலு சேர்க்கலாம், பலம் சேர்க்கலாம். அதுல எல்லாம் எந்த மாற்றுக்கிறது இல்லை. இந்த மண்ணுடைய பயன்களையும் அனுபவிக்கலாம். ஆனா தமிழர்களை வீழ்த்தி விட்டு இந்த மண்ணை ஆளணும்னு நினைப்பது அது அப்படி கிடையாது. அப்படி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வரலாறு உங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்துரும். நாட் எனிமோர் அப்படிங்கிறீங்க. மிக்க நன்றி பாரு.